ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக வீட்லேயே மசாலா அரைச்சி போட்டு நம்ம மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டனை வந்து நான் குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து மசாலா இப்போ அரைச்சி தான் சேர்க்க போகிறேன் மட்டன் வறுவலுக்கு. அது கூடவே நான் வந்து வரமிளகாவும் சேர்ப்பேன். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமாக மட்டனில் மசாலா பிடிக்கணுன்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வறுக்கும் பொழுது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். மட்டன் வேகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம வறுவல் தான் பண்ண போகிறோம், அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் வந்து 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். மட்டன் நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி விதையை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே நான் மட்டன் வேக வைக்கும் பொழுது வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வறுக்க வேணாம். மல்லி விதை வந்து கொஞ்சம் நல்லா மணமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு மல்லி விதெல்லாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறேன். 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுமே இது கூடவே நான் வதக்கி வச்சுருந்த அந்த மிளகாய்த்தூள் மல்லி விதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பொடியும் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் வேக வைக்கும்பொழுது உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் சேர்த்துருந்தேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்துருக்கிற தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம மட்டன் வந்து வேக வச்சு தான் எடுக்கிறோம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் தண்ணி. நீங்கள் இன்னும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க மட்டன் வேக வைக்கும் பொழுது. அப்போது இன்னும் சீக்கிரமாக குக் ஆகிட்டு ட்ரை ஆகிட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி இருந்தது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணமும் பார்த்தீங்கன்னா நல்லா போயிருக்கும். இப்போ மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா ரொம்ப ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வறுவல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ மதியத்துக்கு லஞ்ச் தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ரசம் வச்சுட்டு மட்டன் வறுவல் ரெடி பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெள்ளை சாதம் வந்து வடித்து வச்சுட்டோம். சாம்பாரோட அதுக்கப்புறம் ரசத்துக்கூட இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி வறுவலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி மட்டன் குழம்பே செய்யாமல் அப்பப்போ இந்த மாதிரி வறுவல் அதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்லா காரமாக செஞ்சுருக்கேன் ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுக்கிறதுக்காக. நீங்கள் காரம் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் மசாலா அரைச்சி போட்டு மட்டன் வறுவல் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக வரும்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.